வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு கப் ரவை இருந்தால் போதுங்க, நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ லாக்டவுன் பீரியடில் நம்ம வீட்டில் இருக்கிற நேரத்தில் எதாவது சாப்பிட்ணும் போல் தோணும்ல, சட்டுன்னு டக்குன்னு ஒரு கப் ரவை எடுத்து இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 6லேருந்து 7 பல் எடுத்துக்கலாங்க. பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 4 எடுத்தால் போதும். அப்புறம் வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது ரெண்டும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு கப் ரவை, இது 200 கிராம் இருக்குங்க. நீங்கள் நிறையா செய்யணுன்னா அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த ரவை நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாங்க. சின்ன ரவையாக இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாமே இந்த ரவையில் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, ஓமம் 1 டேபிள் ஸ்பூன். அது அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, நல்லா கையில் கசக்கி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தால பூண்டு, மிளகாயும் வரமிளகாய் அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஆட் பண்ணிக்கிறேன். கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கோட்டாய் கிடைக்கும். ரவை தண்ணியெல்லாம் இழுத்துருங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு விட கொஞ்சம் லூஸாக நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா மொறுன்னு கிடைக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் என்ற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. நம்மளுடைய ரவை மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. திரும்பியும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினா போதுங்க, அதிகமாகலாம் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க. உருண்டை எடுத்து சப்பாத்தி மணையில் வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. சப்பாத்தி பதத்துக்கு அளவுக்கு ரொம்ப மெலிசாக திரட்ட வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக திரட்டினீங்கன்னா ஆடாயிருங்க, ரொம்ப கல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்தாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் பார்த்து திரட்டிக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டத்தாங்க, எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் நடுவில் ஒரு கட் பண்ணுறேங்க. திருப்பியும் நடுவில் கட் பண்ணுறேன். அப்புறம் சென்டரில் கிராஸாக கட் பண்ணிடலாம். இது முக்கோணமாக கிடைக்குங்க. பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், சின்னதாக இருக்கும். அதுக்காக நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணுறேங்க. உங்களுக்கு எது இருக்கோ கத்தியில் கூட இதை இப்படி கட் பண்ணலாங்க. டக்குன்னு செய்யணுன்னா ஒரு சின்ன மூடி வச்சு கூட ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க மாவும் நம்ம இந்த மாதிரி திரட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப திக்காக இல்லை, ரொம்ப தின்னாகவும் இல்லை.
இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரவையில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க. ரவை கேஸுன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம், பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. அப்புறமா ஆயில் சூடு பண்ணி இதை நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாமே போடலாங்க. ஓரளவுக்கு எல்லாமே போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். அதுமாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். நல்லா வேகட்டும். எண்ணெயில் அந்த பொரிக்கிறது அந்த சவுண்டெலாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்ல வெயிட் பண்ண வேண்டாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். வெளியில் வச்சதுன்னா அந்த சூட்லேயே வந்து கலர் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சேஞ்ச் ஆகிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக சாஃப்டான மொறுன்னு நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸு. சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ மொறுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் வரையும் கெட்டு போகாதுங்க. ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.